ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் வந்து நான் விடாமுயற்சி ஒருத்தர் மூவி ரிவ்யூ கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விடாமுயற்சின்னு வலிமை அப்டேட் மாதிரி நான் அப்டேட்டும் வந்துட்டே இருந்தது. ஓகே, இங்கே விடாமுயற்சி அப்டேட். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2023 ஆரம்பித்தாங்க. சார் 2024 வரையும் போஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த படம் தீபாவளிக்கு வர வேண்டிய படம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போன வருஷம் தீபாவளிக்கு வர வேண்டிய படம். ஸோ கொஞ்சம் நாள் தள்ளி ஆகி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் நினச்சோம். கட்சியில் பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆகலை. கட்சியில் பார்த்தா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த படத்தில் என்னதான் ஸ்பெஷலு. ஸோ இந்த படம் கேஸ்டிங் சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன இந்த படத்தை தயார் பண்ணது மகிழ் திருமணி சார். ஓகே, ஸோ அவர் பழைய டேரக்டர்னா அருள்ஜெய் சார் வச்சு நிறையா படம் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண லைக்கா ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் பை ரெட் ஜெயின் மூவிஸ். ஓகே, ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் பார்ப்போம். ஓகே, அஜித், ஏகே சார், அர்ஜுன் சார், அப்போ ரெஜினா, அப்புறமா த்ரிஷா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறமா வேறு யார், த்ரிஷா, ரெஜினா, அப்புறம் ஹாரவ் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ ரவி ராகவந்தா அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போ ரம்யா சுப்ரமணியம், விஜய் ரம்யா அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஓகே சார், இந்த படம் நான் இன்றைக்கி போய் பார்த்தேங்க. ஐநாக்ஸ் சந்தாமாவில் போய் பார்த்தேன். ஓகே, சரி, நம்ம ஏகே பானை இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். விஸ்வாசத்தில் எப்படி இருந்தது, துணிவு படத்தில் எப்படி இருந்தது, பில்லா படத்தில் எப்படி இருந்தது. பில்லாவா யார் பழைய படம். சரி, அதெல்லாம் ஒழுங்கா இன்ட்ரடக்ஷன் சீன் ஆஃப் ஏகேன்னு எப்படி இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, இந்த வீரம் படம் எப்படி இருந்தது, வேதாளம் படம்லாம் எப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டைட்டில் போட்டாங்க. ஓகே, கேஸ்டிங்கை போட்டாங்க. அதுவே கொஞ்சம் தப்புன்னா நான் மாறிட்டு வந்து. ஸோ எப்போவுமே நம்ம டைட்டில் வந்து போடலாம் எடுத்தோடனே. ஓகே, ஆனால் இந்த கேஸ்டிங் இது பண்ணும்போது அந்த எடிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். பேக்ரவுண்டில் வச்சு ஒரு பின்னாடி வீடியோவை வச்சு அதில் டைட்டில்ஸ் போடுற மாதிரி கடலை வச்சு ஒரு கிராமத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு டைட்டில் போடுற மாதிரி இருந்தால் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எடுத்தோடனே டைட்டில் வருது, அப்புறம் பார்த்தோன்னா ஆக்டர்ஸ் நேம் இதெல்லாம் வருது. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி, அஜித் சார், ஏகே சார் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தேன்னா சிம்பிளாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லை. அவர் மாதிரி வராது ஏகே சார். அந்த கார்டுக்கு ஓப்பன் பண்ணுறாரு, அதான் அவர் இன்ட்ரடக்ஷனு. அப்போ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனாக நல்லாயிருக்கும் பார்த்தானா, அதுவும் அப்படி இல்லை. அவங்க ஏகே சார் கூட வராங்க, த்ரிஷா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க ஊருக்கு போகலனாலும் அவங்க இன்ட்ரடக்ஷன் சீனா அப்படின்னா இருக்குது. ஓகே, சார் இதில் பார்த்தீங்கன்னா சார் நான் கலை குளத்துக்கு வரேன். ஓகே, வந்து பேசுவேண்ணா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஏகே சார், அஜித் சாரும் த்ரிஷா மேடமும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஓகே, ஆனால் கல்யாணம் பண்ணி எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதில் எப்படி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா சாங்கெல்லாம் வரும். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனோன்னு இவங்க 12 வருஷம் கல்யாணம் ஆகினோன்னு வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி வந்து த்ரிஷா அவங்க வந்து அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஓகே, சார் இந்த படம் முழுக்க அசர்பைஜான் தான் எடுத்துருக்கான். ஓகே, சார் இங்கே தமிழ்நாட்டு எந்த இடமும் எடுக்கல, இந்தியாவில் எடுக்கவே இல்லை. ஸோ அசர்பைஜான் தான் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பிரேக் டவுன் இங்கிலீஷ் மூவியோட பேஸ் ஸ்டோரினா அது பிரேக் டவுன் இங்கிலீஷ் மூவி ஸ்டோரி. அந்த படத்தோட ஸ்டோரினா இந்த பேஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த படம் வந்து முழுக்க அஜர்பைஜான் தான் எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2 பேரும் வந்து
அஜித்தும் திஷாவும் அவங்களும் அஜித் சார் வந்து திஷாவை வந்து அவங்க அப்பா வீடு கொண்டு விடுறதுக்கு காலில் போவாங்க. ஓகே, காலில் போகும்போது என்ன ஆகும், காலில் போனோடனே ஆரவா சந்திப்பாங்க. ஆரவ் ஓகே, ஆரவும் அஜித் சார் ரொம்ப கிட்டே இருப்பான். ஸோ அஜித் சாருக்கு இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஃபஸ்ட்டு. ஓகே, ஆனால் 2 பேரும் ஆரவ் வந்து அஜித் சார் ரொம்ப கிட்டே இருப்பான். அப்போ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் கார் பிரேக் டவுன் ஆகிடும். ஓகே, ஏதோ ஆகிடும், கார் ஓடாமல் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சாரும் திஷாவும் நட்டாரு ரோலில் நிற்பாங்க. ஓகே, அப்போ நாங்கள் அந்த பெட்ரோல் பங்கில் கார் நிற்கும்ல, அப்போனா அர்ஜுன் சார் ரஜினி அவங்களோட கேரக்டர்ஸே வரும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போனோம்னா திஷா வந்து பார்ப்பாங்க நம்ம அர்ஜுன் சாரையும் ரஜினாவையும் அவங்க ஷாப்பிங் ஒரு இதில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கு. அங்கே பார்க்கும்போது என்ன டைம் ஆகும், அங்கே பார்த்து வேணும்னா இவங்க கார் வரமோ நடுவில் கார் பேக் ஆகும் அஜித் சார் கார். ஓகே, அப்புறமா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துலனா ஆரவ் வந்து அஜித் சாரை வம்புக்கு இருக்கிற மாதிரி கார் ஸ்பீடாக ஓட்டி அது வரையும் டெட் வரையும் இது பண்ணுவான். ஓகே, அந்த சமயத்துலனா அர்ஜுன் சார் ரஜினாவும் லாரி எடுத்துன்னு வருவாங்க. ஸோ லாரி எடுத்துன்னு வந்தோடனே திஷா அஜித் சார் சொல்வார், அர்ஜுன் சார் பேர் ரக்கீத். ஓகே, ரக்கீத் தீரன் 2 கேரளா இருக்கு. ஓகே, அர்ஜுன் சார் கேரளா வந்து ரக்கீத். ஓகே, அவர் சொல்லுவார், நாங்கள் வேணா ரஜினா சொல்லுவார், நாங்கள் வேணா உங்கள் ஒய்ஃப் எடுத்துட்டு போயிடும், நீங்கள் வேணா கார் வந்து ஜபாயில் போய் விட்டுடுங்க, நாங்கள் அங்கேருந்து 2 hours 2 to 3 hours டக்கு வந்துடும், நீங்கள் அதில் போயிடலாம் அப்படி சொன்னாங்க. ஓகே, அப்புறமா அஜித் சாரை வந்து திஷா அவங்க லாரியில் ஏற்றி விட்டுட்டு அஜித் சார் வந்து தனியாக வருவார். தனியாக வந்து அந்த ஜப்பான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஓகே, அந்த பிளேஸுக்கு வந்து ஹோட்டல் வைக்கிறதானா எல்லாம் அஜித் சார் வந்து இது பண்ணுவார். சர்ப்ரைஸாக இருக்கும். என்னன்னா அது இப்போ நான் வர சொன்னாங்க, ஒய்ஃபையும் காணும், அவங்க ஆணுங்களையும் காணும் சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்காரரை இது பண்ணுவார். சரி கேட்பார். ஆனால் இந்த மூவியில் அது அசர்பகான் பாஷைனா அந்த மாதிரிலாம் இருக்கும். அசர்பகான் பாஷைகள் நிறையா இருக்கும். அசர்பைஜானா எடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து அஜித் சாரும் பேசுவார், அந்த இருக்கிற கேரக்டர்ஸும் பேசுவாங்க எடுத்துருப்பாங்க படம். ஓகே, ஸோ அஜித் சார் வந்து அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கேட்பார், இங்கே என் ஒய்ஃப் எங்கே வேணான்னு. ஸோ ஹோட்டல் ஓனர் இன்னும் ஒய்ஃபார் இல்லையே, ஒய்ஃப் யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து எல்லாம் தேடி பார்க்கும்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. போலீஸும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ சில்லியாக எடுப்பாங்க. ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிகிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து அர்ஜுன் சார் திருப்பியும் பார்ப்பார் அஜித் சார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து அர்ஜுன் சார் லாரியை மடக்கிடுவார். அஜித் சார் சொல்வார், நிறுத்துங்க, டக்கு நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க சொல்லிட்டு அர்ஜுன் சார் ஆர்டர் பண்ணுவாங்க. அர்ஜுன் சார் வந்து யாரோ தெரியாத மாதிரி நடிப்பார். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்கா வச்சு அப்புறமா அஜித் சார் கேட்பார், எங்கே ஒய்ஃப் அர்ஜுன் சார் நீங்கள் யாருன்னு தெரியாத மாதிரி பேர் தீரஜ் சொல்லிட்டு நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வரும். ஓகே, அப்புறமா வந்து அஜித் சார் அங்கங்கே தேடுவார். அப்போ அஜித் சார் வந்து போலீஸ் அந்த வழியாக வரத அர்ஜுன் சாராக இது பண்ணுவார். ஸோ இவன் தான் என் ஒய்ஃபை காத்திருக்காங்க. ஸோ அர்ஜுன் சார் சொல்வார், இல்லை நான் இவரை பார்த்ததே இல்லை, அஜித் சாரை பார்த்ததே நான்
நீங்கள் யார், என் ஒய்ஃப் யார், அப்போ ஒரு தக்கெல்லாம் செக் பண்ணோன்னே அது போலீஸும் நம்பிடும். ஸோ அவங்க ஒய்ஃப் எங்கேயோ போயிருக்காங்க சொல்லி இவன் கூட இவங்க கஸ்டடியில் இல்லை சொல்லிட்டு போலீஸும் நம்பிடும். ஸோ அப்புறமா பண்ண அஜித் சார் ஒரு இடத்துக்கு போவார். அங்கே போனீங்கன்னா அங்கே போனால் சில எவிடன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆரவ் அடிப்பான். ஆரவ் அஜித் சார் அடிப்பான். ஓகே, அடித்து சண்டை மாதிரி போட்டு அப்புறமா கத்திலனா தெரியும் அஜித் சாரோட ஒய்ஃப் இந்த இந்தியாவுக்கு முன்னாடி அந்த அர்ஜுனும் ரெஜினாவும் ஒரு 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 இது ஒரு பணம் பறிக்கிற கும்பல். ஸோ அவங்க ஒரு ஸ்கெட்சு போட்டுன்னா அஜித் சாரோட த்ரிஷா அவங்களாம் தூக்கியிருக்காங்க சொல்லிட்டு ரெஜினா அவங்க அஜித் சார் தான் சொல்லுவார். ஓகே, என்ன அர்ஜுன், என் ஒய்ஃப் என் கஸ்டடினா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் என் கஸ்டடினா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா அந்த அர்ஜுன் சாரோட வில்லத்தனமே ஆரம்பிக்கும். ஓகே, இன்டர்மிஷனில். ஸோ இந்தியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் சொல்லாமல் சொல்லிட்டு டிமான்னு சொல்லிட்டு இன்டர்மிஷன் போட்டுருவாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் ஹாஃப். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட மேரேஜ் எப்படி நடந்தது, அஜித் சார் எப்படி த்ரிஷாவை லவ் பண்ணாங்க, எப்படி மேரேஜ் நடந்தது, எப்படி டைவர்ஸ் ஆகுமா, டைவர்ஸ் கொடுக்கும்போது அவன் அப்பாவை எப்படி பார்க்க போகிறாங்க. ஸோ பார்க்க காலில் போகும்போது என்ன நடக்குது, என்னென்னா இன்சிடென்ட் நடக்குது, எப்படி அர்ஜுன் சாரை மீட் பண்ணுறாரு, அர்ஜுன் சாரையும் எதையும் மீட் பண்ணப்புறம் எப்படியா ஒய்ஃப் அஜித் சார் ஒய்ஃப் கருத்தப்பட்டு எப்படி இது வந்துன்னா ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே, ஸோ செகண்ட் ஹாஃபில் பண்ணால் ஃபஸ்ட் ஹாஃபில் சஸ்பென்ஸ் இருக்கும். யார் இவன் ஆறாவதுக்கு ஒரு அஜித் சார் இருக்காங்கன்னா சஸ்பென்ஸாகவே இருக்கும். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸோ அப்புறம் அர்ஜுன் சார் சொல்லுவார். ஸோ ஒய்ஃபும் என் கஸ்டடினா இருக்கா. ஸோ நான் சொன்ன மாதிரி உன் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ பணம் அந்த கிசி பேங்க்லேருந்து இவ்வளோ பணம் எடுக்கணும், பணம் எடுத்து கொடுத்தானே நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாரும் ரெஜினாவும் அந்த மென்டலி இது மாதிரி ஏதோ ஒரு சைக்கோ மாதிரி அஃபெக்ட் ஆகி அதுலேருந்து வந்தவனா இவங்க ரெண்டு பேரும். ஓகே, அர்ஜுன் சாரும் ரெஜினாவும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆனால் எங்கே மீட் பண்ணாங்கன்னா மென்டலி சைக்கோ இதுலேருந்து மீட் பண்ணி அதெல்லாம் லவ் பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க அர்ஜுன் ரெஜினாவும். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அஜித் சார் பணம் கொண்டு வருவார். பணம் கொண்டு வரும்போது ஆரவ் காலில் ஏந்துவாரா. அப்புறமா ஆரவ் என்ன பண்ணுவான், நீங்கள் பண்ணுற கூட அஜித் சார் என் ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஆரவ் ஒன்று போட்டு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரை காலில் கொண்டு போய் அந்த பின்னாடி கயிறில் கத்தி. இந்த சீன் பார்த்தீங்கன்னா பீச் ஃபைட்டில் எப்படி விஜய் சார் பின்னாடி கத்தி அந்த நைஃபால் இது பண்ணுவாரோ அதே டெக்னிக்னா அஜித் சாரும் பண்ணிக்க. ஸோ அஜித் சார் ஓனியை எடுத்துட்டு இப்படி வைப்பாரா, வச்சுட்டு ஆரவ் பின்னாடி கட்டிடுவான் அஜித் சார் கையை. ஸோ அப்படியே காலில் போகும்போது அப்படியே அந்த சர்ன்னு எடுத்துட்டு அப்படியே ஃபைட் பண்ணுவார். ஸோ அந்த சீன் செம்மையாக இருந்தது, கார் சேசிங்னா. அப்புறமா ஆரவ் இதெல்லாம் பண்ணி ஃபைட்டிங் சீன் இருக்கும் ரெண்டு பேருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித் சார் எப்படியோ ஆரவ்லேருந்து தப்பிச்சுட்டு எப்படியோ தப்பிச்சிடுவார். அப்போ ஆரவ் அடி வாங்கிட்டு அர்ஜுன் சார் முன்னாடி நிற்பார். அர்ஜுன் சார் கேட்பார், என்ன அவன் அச்சாடியா அப்படின்னு. ஆமாம் சொல்லிட்டு ஆரவ் சொல்லுவார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, செகண்ட் ஹாஃப் எப்படியோ அஜித் சார் அந்த ஹோட்டல் ஓனர்லாம் அந்த இடம்லாம் கண்டுபிடிச்சி அவரை துருவி கேள்வி வைக்கிறது. எப்படியோ அர்ஜுன் சார் கண்டுபிடிச்சி. ஸோ எப்படி அஜித் சார் த்ரிஷாவாக கண்டுபிடிச்சி
எப்படி அந்த அர்ஜுன் சார் கும்பல்லேருந்து மீதி கொடுக்குறாங்களா இல்லையா, இதான் கலைங்க. ஓகே. ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் அஜித் சார் எப்படி வந்து த்ரிஷாவை வந்து எப்படி மீது அர்ஜுன் சார் கும்பல்லேருந்து காப்பாற்றாங்களா இல்லையா, என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி கொண்டு வராங்க, என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி என்னெல்லாம் விதைகளை யூஸ் பண்ணி அவர் கொண்டு வராது. ஸோ கடைசியில் திஷா அஜித் வந்து திஷாவை அவள் அப்பா வீட்டில் சேர்த்தாளா இல்லையா, அப்புறமா கடைசியில் வந்து திஷாவுக்கும் அஜித் சாருக்கும் திருப்பி சேர்றாங்களா இல்லையா, டைவர்ஸ் ஆகலாம் இல்லையா, திருப்பி எப்படி திஷாவும் அஜித்தும் ஒன்று சேர்றாங்களா இல்லையா, இதாங்க கதை. ஓகே, சிம்பிளாக. ஸோ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு அந்த எடிட்டிங் தாங்க ரொம்ப பூராக இருக்குது இந்த படத்தில். ஏன்டம்மா ஒன்று காலில் போகும்போது வாய்ஸ் ஓவர் கூட்டிகிட்டே போனால் பரவாயில்ல. காலைல போவானா, அடுத்த சீன் பார்த்தானா கல்யாணமா, அடுத்த சீன் பார்த்தான் மாப்பிள்ளை வரானா, தாலி கட்டானா, அடுத்த சீன் பார்த்தா இங்கே அஜர்பைஜானா இருக்கானா, என்னப்பா கதை. எடிட்டிங் ரொம்ப போராகிட்டாங்க. ஸோ செம்ம போராகிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கே. ஸோ எடிட்டிங் ரொம்ப போராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று வைஃபை கண்டுபிடிக்கிறாங்க இது. ஸோ இந்த அப்போ விஜய ரம்யா பார்த்திங்கன்னா அவங்க வந்து த்ரிஷாவோட சிஸ்டராக நினச்சிருப்பாங்க. ஸோ அப்புறமா அவங்க வந்து அஜித் சாரோட அஃபேர் இருக்கிற மாதிரி ஒரு சீன் டோலில் சார மாதிரி ஒரு அஃபேர் பண்ண மாதிரி ஒரு ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து ரெஜினா சொல்லுவாங்க. ஸோ அணுன்னு பேர் அவங்க வந்து விஜய் ரம்யாவோட. ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஏன் அணுக்குன்னா அர்ஜுனு கூட அஃபேராக இல்லை அப்படி அந்த சீன்லாம் த்ரிஷாகிட்ட சொல்லும் போது அவங்க த்ரிஷா வந்து நம்பவே மாட்டாங்க அர்ஜுனை பற்றி. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்ல முடியும். நான் படத்தில் ஒரு காமெடி இல்லை, சிரிக்கிற மாதிரி ஒரு சீனே இல்லைங்க. துணிவு படத்தையாவது ஒரு துணிவு படத்துலையாவது கொஞ்சம் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். ஸோ எதுக்கு விஜய் ரம்யா நடிக்க வச்சாங்க, எதுக்கு அர்ஜுன் நடிக்க வச்சாங்க, எதுக்கு ரெஜினா கேரக்டர்னே தெரியல. செம்ம டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஸோ வைஃபை கத்திடுறாங்க, எப்படி கண்டுபிடிக்காங்க நான் கதை. ஸோ இந்த வில்லன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வேட்டையாடு விளையாடுக்கும் அந்த டேனியல் பாலாஜி வில்லன் தான் நான் வருது. ஸோ அவங்களும் இதே மாதிரினா ஸோ பொண்ணுங்களை கத்தி பணம் பறிக்குது, அதே வில்லன் தான் இதே மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வில்லன் நான் வருது. ஸோ ஓவரால் டிசப்பாயின்மெண்ட்ங்க விடாமுயற்சி. ஸோ அர்ஜுன் சாருக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் ஒரு ஃபைட்டின் எல்லாமே போவார். அந்த சீனு பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து நிறையா சீனில் அடி வாங்கியிருக்காரு. படம் பார்க்கவே முடியலைங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அடி வாங்குவார், செகண்ட் ஹாஃபில் அடிப்பார். ஆனால் ஃபைட்டின்னு அவ்வளோவா இல்லைங்க. கார் தேசிங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அந்த மாதிரி சீன் தான் வரும். ஸோ மற்றபடி எதுவும் இல்லைங்க விடாமுயற்சி படத்தில். டோட்டலி டிசப்பாயின்ட் அண்ட் இட்ஸ் நாட் a வெரி குட் மூவி. நான் ட்ரூவாக சொல்கிறேன். 2 hours மூவின்னா சிரிக்கிற மாதிரியாக இருக்கணும். சரிங்க, அதை விடுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா விடாமுயற்சி இட்ஸ் நாட் a குட் மூவி, ஓகே மூவி ஆனால் சொல்ல முடியும், டிசப்பாயின்மெண்ட் மூவி. ஓகே. ஸோ ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மியூசிக் ஓகே சொல்லலாம். மியூசிக்னால் காப்பாற்றுது, பேக்ரவுண்ட் மியூசிக். மைனஸ்னால் சொல்ல என்ன படம் எடிட்டிங் நல்லா இல்லை. அப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்க ரோலும் கூட ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 சீன் வராங்க, அப்போ ஆளே போடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து லாஸ்ட் சீன் தான் வராங்க. நீங்கள்
லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் நான் 3 சீன் வந்தாங்க அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி சீன் தான் வருது. ஸோ அப்புறமா கேரக்டர்ஸ் ரோல் பார்த்தீங்கன்னா சரி வேலைங்க. ஓகே, ஸோ நிறையா ரோல்ஸ் சரி வேலைங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க வராங்க, செகண்ட் ஹாஃபில் அவங்க வராங்க, இவங்க வர மாட்டேங்க. அந்த மாதிரி இந்த சீன்ஸ்லாம் இருக்குது. வேறு படத்தில் பார்த்தீங்கன்னா கதையே கொஞ்சம் புதுசாக இல்லாத மாதிரியே இல்லை. டோட்டலி ஓகே, பார்க்கலாம் மாதிரி கொஞ்சம் ஓகேவா இருக்குது, லைட்டாக இருக்குது, அவ்வளோதாங்க. ஸோ இதான் நெகட்டிவ். ஸோ ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 அவளுக்கு 1.9. ஏன் தெரியுமா? ஸோ நான் நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குங்க. ஒரு எடிட்டிங் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே படத்தோடு இது போயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே அஜர்பைஜான் காமிக்கிறாங்க, அதில் பார்த்தா துபாயோ ஆஸ்திரேலியாவோ காமிக்கிறாங்க. அந்த சீனு கொஞ்சம் இதுவாகவே இல்லை, எடிட்டிங் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஓவராலாக ஓகேவானா இருக்குது, அந்த அளவுக்கு இல்லைங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ரோல் அவ்வளோவா இல்லை. ஸோ ஓவராலாக அதனால 1.9 கொடுக்கணும் அவுட் ஆஃப் 5க்கு. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், விடாமுயற்சி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு. ஓகே, குட், எக்ஸலண்ட், அவுட்ஸ்டாண்டிங், இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீட் ஆஃப் பாலிஷ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Enjoy it. Have a good day to all of us.